வெளியானது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள். மீண்டும் திமுகவே ஆட்சி அமைக்கும் என கணிப்பு. வேட்பாளர்களுடன் விஜய் இன்று ஆலோசனை. பனையூர் அலுவலகத்திற்கு வரும் தவிக தலைவர். சீரடி சென்ற விஜய் சாய்பாபா கோவிலில் சாமி தரிசனம். சாதி மதமற்றவர் என சான்று வழங்க தாசில்தாருக்கு அதிகாரம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சாதியின் பெயரில் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது. செல்வ பெருந்தகை வேதனை. மாம்பழங்களை செயற்கையாக பழுக்க வைத்தால் விற்பனை உரிமம் ரத்து. உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. தென்னிந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் விகிதம் அதிகம். தேசிய புள்ளியியல் ஆய்வகம் தகவல். தொடர் சரிவில் தங்கம் விலை. நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. உத்தரப்பிரதேசத்தில் 36,230 கோடி மதிப்பிலான கங்கா அதிவிரைவு சாலை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. வீடுகளுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக உள்ளது. பெட்ரோலிய அமைச்சகத்தின் இணை செயலாளர் சுஜாதா சர்மா விளக்கம். கிரேட் நிக்கோபார் தீவில் வளர்ச்சி என்ற பெயரில் காடுகளை அழிக்க அரசு முயற்சி. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. எதிரியை ராணுவ ரீதியாக தோற்கடித்து விட்டோம். ட்ரம்ப் பேட்டி. தென்காசியில் பலத்த மழை. மக்கள் மகிழ்ச்சி. இன்றைய IPL போட்டி. குஜராத் பெங்களூரு அணிகள் மோதல். கோவை சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.